இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பரவி வழிபட்டவர்களை தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாம் அல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இன்று சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடி இருக்கிறாரு, ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லமா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேல செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ், சகோதரி ரேகாமணி. ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஏதோ அடம்பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பா ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதுல இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா திருமுருகன் பூண்டிலாம் முருகன் தானே அவர் சொன்னார். ஆமா, அதை ஏஐல அதை ரொம்ப அழகா நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்ல இருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ற போது அவர் அங்க பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல சிவப்பரம்பருடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக திகழ்கிறது. இந்த இசை
வெளியீட்டு விழாவென்பது ஆண்டவன் அருளால ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது. இதை 2 முறை இந்த திருக்காட்சியை நமது முன் அதை ஒளிபரப்பி காட்டினார்கள். அந்த 2 முறையுமே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலைகளும் நடுவில் அந்த சிவனையும் நம்ம இது பண்றது, என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம காட்டுது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்கள்ல போய் வழிபாடு பண்ணணும், தவம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை இந்த இது பாடல் காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏன்னா சிவன் என்ற சொல்லுக்கு இயற்கை வடிவனன்னு பேர். இயற்கையை தான் நம்ம சிவன் சொல்லி கும்பிடுறோம். அதனாலதான் நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்தா எங்க எல்லாம் ரொம்ப இயற்கை அழகு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வழிபடக்கூடிய ஒரு இடமாக, புனிதமான இடமாக மாத்தி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வேற என்ன மாதிரி இன்றைய சூழலுக்கு எல்லாரும் போய் அங்கே உட்காந்து என்னமோ பண்ணிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கும். அந்த வழிபாட்டு ஸ்தலங்களா மாற்றக்கூடிய அது அந்த புனிதம் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதுவரைக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் காட்சியை நாம் காணும்போது ஒரு பெரிய ஒரு பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுது. பக்தியால் யாழ் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ்பாடி என்று அருணகிரியார் கூறுவார். அதனால நம்ம இதை பார்க்கிற போது பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுகிறது. இந்த காட்சியை நான் சாமி ஒரு யாகசாலையில கும்பாபிஷேகத்தில் இருக்க போது நமது மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய நமது சேவியோன் ராஜேந்திரன் அவர்கள் இதை அப்படியே போட்டு காமிச்சார். அங்க அந்த ஒளிபெருக்கியெல்லாம் இருக்கு. அது பார்த்த போதே என்னமோ பண்ணுச்சுது, ஏதோ நல்லபடியா பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம எப்ப எல்லாம் ஒரு நல்ல செயல்களை நாம செய்கிறோமோ, அது அமைகிறதோ, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதை புகழ்வார்கள், அதில் அப்படியே வாட்டம் முழுவார்கள். அது ஒரு கடவுள் அருள் தான். அந்த மாதிரி அதை காமிச்சிட்டு அப்புறம் அதை நம்மளை விட்டுருவாருன்னு நினைச்சேன். எனக்கு பல நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து சாமியை பார்த்ததேனோ அவர் அப்படியே கூப்பிட்டுறணும்னு நினைச்சிட்டார். ராஜேந்திரனுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்புறம் இந்த இசையமைப்பாளருடைய பங்குங்கிறது ரொம்ப போட்டுதலுக்குரியது. ஏன்னா ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் தான் ரொம்ப உயிர் ஊட்டுகிறார். பக்கவாத்தியத்திலிருந்து பாடகருக்கு சொல்லித்தரது வரைக்கும் எல்லாம் அதை செய்திருக்கார். ஏற்கனவே பாடகர் ஓடி ஓடி உட்கலந்தன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே அது உள்ள ஒரு மெட்டு அது. ஆனால் அதை காட்டிலும் இவருடைய உண்மையான இந்த குரல் வளத்தை, இவருடைய உண்மையான திறமையை இசையமைப்பாளர் வெளிக்கொண்டு வந்திருக்கார். அது நமது பாராட்டுகளை தெரிஞ்சோம். உண்மையாகவே இவருடைய அந்த ஒரு பண உயர்வு பாட்டு இப்போ எங்கேயாவது பாடுறதுன்னா அவருடைய இது உயர்ந்துடும். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் இதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அவருடைய வருமானம் ஆண்டவர் அருளால் உயர்த்திட்டார் இசையமைப்பாளர். எடிட்டிங்க எல்லாருமே சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமானது. படத்தொகுப்புங்கிறது அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தொகுப்பு. அந்த பின்னணியை அந்த இசையோடு அந்த பின்னணியை காட்டுற போது அந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம் பாருங்க, அது அற்புதம். எத்தனையோ பெரியவர்கள்லாம் இந்த இந்திய மண்ணிலே வந்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் என்கின்ற ஒரு படத்துக்கு எந்த செட்டுமே போடவில்லை. அது கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். எந்த செட்டும் போடாம அந்த கதைக்கு உரிய அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அதை படமாக்கி இருப்பார்கள். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி உலக புகழ்பெற்ற எத்தனையோ இயக்குநர்கள்லாம் எவ்வளவோ காட்சிகளை எல்லாம் நம் முன்னாடி கொண்டு நிறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த எடிட்டிங்கை பாராட்டணும். அந்த பின்னணி வர அந்த காட்சிகளை நம்ம ரொம்ப வெகுவாக பாராட்டணும். பாடலாசிரியர் அகார உகார மகாரன்னு ரொம்ப அற்புதமா எழுதி, அது சிவனுக்கே உரிய சொல்லு. ஏன்னா வேதங்களாலையும் ஆகமங்களாலையும் சிவாகமங்கள் ஆகாராய நமக ஊகாராய நமக என்று கூறுகிறது. அது மாதிரி வேதம் ஐவூன் ரீழு சசாட்டு ஞமன நமன்னு அந்த உடுக்கையிலிருந்து சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்த ஒளியை சொல்லுகிறது. அப்புறம் பல்வேறு ஒரு சிந்தனை உடையவர்களை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுல ஒரு தனிச்சிறப்பு. இத்தனை புகழ்பெற்ற இயக்குனர்கள் மனம் இந்த நிகழ்வுல பங்கு பெற்றது. இயக்குனர் அனைவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாடலாசிரியருக்கு நமது ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல வரிகள் அவருக்கு தோணி இருக்கு. சிவனுக்கு உரிய வரிகளாக அவர் எழுதியிருக்கார். ஏன்னா ஆ உ இம்முங்கிறது ஓங்கார தவம் என்று பேர். ஆ ஊ அப்படிங்கிறது இந்த ஒளியை மட்டும் சொன்னா அது ஒரு பெரிய ஒரு தவம். அதனால அது தெரிந்தோ தெரியாமல் அவர் சிவனை என்ற போது அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு விழுகிறது. பெரும்பதி இந்த தமிழ் பாடல் பாடுறவர்களை நம்ம வெகுவா ஆதரிக்கணும். அவர்களை நாம் போற்ற வேண்டும். அதனாலதான் ஒரு பாடல்ல ஒரு கவிதையில தமிழ் அன்னையை பத்து ஒரு கவிஞர் சொல்லுகிறார். கதிர்வடித்து பிளம்பு எழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை பெரு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட
நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரப் பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் வாழியரோ தமிழ் புலவர். தமிழ் படித்தவன் வாழ்ந்தா தான் தமிழ் வாழும். அதனால தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டில் அந்த மாதிரி எழுதுறவர்களையும் அது சொல்றவர்கள் நம்ம ரொம்ப வெகுவாக பாராட்டணும். அப்போ எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல. நமது கலைமாமணி மங்கையரசி அந்த இது ரொம்ப வாழ்த்தி சொல்லிட்டு போனாங்க. அவர்களை அழைத்தது 2 எங்களுடைய சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஞான பண்ணையில் வளர்ந்த 2 பிள்ளைகள் அவர்கள். சிவ சதீஷ்குமார் அவர்களும் அன்பு சகோதரி ரேகாமணி அவர்களும், எய்த்த மாதிரி அவருடைய மணி, எங்களுடைய பேராசிரியர் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கார். ரேகாமணி அவர்கள் பெரிய புராணத்துக்கு எழுதின கட்டுரைக்கு சாமி வாழ்த்துறையெல்லாம் வழங்கியிருக்கா, அற்புதமாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தேடி தேடி ஒவ்வொருத்தராக நீங்கள் கண்டுபிடித்து இந்த நிகழ்வில் அதை ஈடுபடுத்தி இருக்கீர்கள். அதெல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டணும். என்ன இருந்தாலும் தமிழ் அன்னைய உன்னை நீ என்னைய வாழ்த்துறதும் நான் உன்னைய வணங்குறதும் என்ன இருக்குது, அதில் ஒன்றும் பெருசு இல்லை. உன்னைய பாடிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களை போற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். எத்தனையோ பெரியவர்கள் இங்கே நம்மளுக்குள்ள இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. அவர்களை அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உயர்த்தி அவர்கள் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய மனசு வேணும். அதனால் இதனுடைய தயாரிப்பாளர்களை நான் ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறேன். உங்கள் பரம்பரையே நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். இதை எத்தனையோ பேர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் இவர் ராஜேந்திரன்ட்ட பேசுகிறப்ப எத்தனையோ கதைகளை வச்சிருக்கார். ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறார். ரொம்ப சொல்கிற போதே யாருக்கும் இல்லாமல் ஒரு தனித்துவம் அவர்கிட்ட இருக்குது. அது சாமிகிட்ட நிறைய கதைகளை சொல்லி தந்தார். அது பார்க்குறப்ப என்றாவது ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் அனைவரும் வாழ்த்திருக்கீங்க அவரை. அது மாதிரி என்றாவது நல்ல இடத்துக்கு ஒரு உன்னத நிலைக்கு வருவார். அது மட்டுமல்ல, எப்பயுமே நமது எண்ணங்கள் செயலுக்கு வந்துடும். நீங்கள் இடைவிடாது ஒரு எண்ணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த உலகில் ஒரு இடத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிற போது இடைவிடாது அதை பற்றி சிந்திச்சு ஒவ்வொரு அடியாக நீங்கள் எடுத்து வைக்கிற போது எண்ணம் செயலுக்கு வந்துடும். அது இயற்கையாக இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த உரிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு வெற்றி பெற்ற எண்ணத்தையும் பாருங்கள், அது திடீர்னுலாம் வந்ததில்லை. அது எல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கேயோ ஒரு குடிசை வீட்டில் இருந்த ஒருத்தர், அந்த வீட்டை கூட மேய முடியாமல் இருந்த ஒரு மாணவன் இதை MS உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார். அவர் அந்த குடியில் இருந்து கொண்டு அவருடைய எண்ணங்களை எல்லாம் அப்படியே உலகத்துக்கு அவர் பரந்த நோக்கா பல காரியங்கள் உலகுக்கு செய்யணும் என்ற போது ஒரு குறிப்பிட்ட நாளையில் அவர் உலகுக்கு உதவுற மாதிரி ஒரு உன்னத நிலைக்கு அவர் வந்தார். அதனால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள். சாமி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று ஆழ்வார்கள் சொல்ல மாதிரி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு காதில் விழுகுது. இருந்தாலும் பாராட்டுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் பைக்கை கொடுக்கறோன்னு ஒரு இது இருக்கு. அதனால் ஆகையினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும். அதை காட்டிலும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களை அனைவரையும் தனித்தனியாக வாழ்த்து. சென்ற காலத்தில் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக.